மலேசிய நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஷோ ரஜினியுடன் நான். இந்த ஷோ மூலமா நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். அதாவது நம்ம மீட் பண்ற ஹீரோயின்ஸ் பத்தியா இருக்கட்டும், இல்ல வந்து ரஜினி சார பத்தியா இருக்கட்டும். ஸோ நிறைய சீக்ரெட்டான விஷயங்கள் வந்து நமக்கு இந்த ஷோ மூலமா தெரிய வருது. அண்ட் அந்த வகையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹீரோயின் தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் இவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவங்களோட பயோகிராஃபிய ஒரு 2, 3 நாளைக்கு நம்ம சொல்லிட்டு போலாம். அந்த லெவலுக்கு ஒரு பெரிய பயோகிராஃபி வச்சிருக்க ஒரு ஹீரோயின் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இவங்க வந்து ஒரு பக்கம் ஆக்ட்ரஸ், இன்னொரு பக்கம் டிசைனர், இன்னொரு பக்கம் லிரிசிஸ்ட், இந்த மாதிரி பன்முக திறமைகளை வந்து இவங்களுக்குள்ள அப்படி அடக்கி வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ரஜினி சார் கூட நிறைய திரைப்படங்கள் நடிச்ச ஒரு ஹீரோயின் அப்படின்னா கண்டிப்பா இவங்களை நம்ம சொல்லலாம். அண்ட் இப்போ ரஜினி சாரோட கெரியர்லயா இருக்கட்டும், இல்ல வந்து இவங்களுடைய கெரியர்லயா இருக்கட்டும், ஒரு பெஸ்ட் 5 ஃபிலிம்ஸ் நீங்க சொல்லுங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் நடிச்ச திரைப்படங்களே ஒரு பெஸ்ட் 5 ஃபிலிம்ஸா சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு ஆடட் ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, ரஜினி சாரோட 100th மூவி, அதாவது 100வது திரைப்படத்திலையும் இவங்க தான் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. அதாவது சில ஹீரோயின்ஸ் வந்து இந்த கேரக்டர் கொடுத்தா நான் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க, இது கொடுத்தா நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. பட் இவங்க வந்து எல்லா கேரக்டருமே பண்ணுவாங்க. இவங்க லாயரா நடிச்சாலும் சரி, இல்ல கிளாமரஸ் ரோல்ல நடிச்சாலும் சரி, இல்ல ஒரு சாராய கடை வியாபாரியா நடிச்சாலும் சரி, அவ்வளோ அமேசிங்கா நடிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹீரோயினை தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறோம். எங்கள் வீட்டு நாயகியே, அழகு நாயகியே, வணக்கம். வெல்கம் டு தி ஷோ. அம்பிகா மேம், அப்படியே பார்த்தாலே பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளவு லட்சணமான முகப்பா. தேங்க்யூ. அப்படி இருக்கு. ஸோ ரஜினி சார் கூட வந்து கிட்டத்தட்ட 8 படங்கள் நடிச்சிருக்கீங்களே மேம். ஸோ ஒவ்வொரு படத்தில் நடிக்கும் போது உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி ரஜினி சார் அப்படின்னு சொன்னே ஃபர்ஸ்ட் உங்களோட மைண்டுக்கு வரக்கூடிய விஷயம் என்ன? அந்த ரஜினி சார் அப்படின்னு சொன்னா என் மனசுல, என்னோட அபிப்பிராயத்துல ஃபர்ஸ்ட் வருது வந்து சிம்பிளா இருக்கிற ஒரு மனுஷன். ஹீ லைக்ஸ் டு டாக், பேசுறது ரொம்ப பிடிக்கும். அதுலயும் ஹீ லைக்ஸ் காமெடி, அதுவும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது நிறைய பேருக்கு தெரியுமான்றது தெரியாது. அவங்க வந்து ரொம்ப சீரியஸான ஒரு ஆள். ஷூட்டிங் முடிச்ச உடனே அப்படி தனியாக அப்படியே உட்கார அந்த மாதிரி ஆள் கிடையாது. ஹீ லைக்ஸ் டு டாக், எதை பத்தி வேணாலும் பேசலாம், எல்லாரும் கூட உட்காந்து பேசுறது, அந்த மாதிரி சிரிக்கிறதுக்கு ரொம்ப இஷ்டப்படுற ஒரு பர்சன். ஒரு விஷயம் நல்லது இல்லைன்னா அழகா இருக்கு இல்லைன்னா நல்லது செஞ்சாங்கன்னா இம்மீடியட்லி அவர் அதை அப்ரிஷியேட் பண்ணுவார். அவர் யாரை பற்றியும் நெகட்டிவாக பேசினதே இல்லை. நான் அவங்க கூட ஒர்க் பண்ண படங்களில் டேஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் நமக்காக அவர் டேட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஷெட்யூல் அட்ஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதனால ஒருத்தரை பற்றி நெகட்டிவாக, அவங்க அந்த படத்தில் ரொம்ப அழகாக இருந்தாங்கல்ல, அந்த சாங்கில் அவ்வளோ இப்படி பேசுகிற ஒரு ஆள் தான். ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ரசிக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம் மேம், ரஜினி சார் கிட்ட வந்து ஏகப்பட்ட ஸ்டைல் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டைலையுமே வந்து நம்ம ஒவ்வொரு விதத்துல ரசிப்போம். அவர்கிட்ட பர்டிகுலரா ஒரு ஸ்டைல் பிடிக்கும் அப்படின்னா எது நீங்க சொல்வீங்க? எனக்கு அவரு இப்படி ஒரு இது பண்ணுவாங்கல்ல, முடிய இந்த கை வச்சுட்டு இப்படி பண்ணுவாங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட காமெடி சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். படிக்காதவன்ல தம்பியோட டிராமா பாக்குறதுக்கு வருவாங்கல்ல, கோட்டு சூட் எல்லாம் அந்த டோட்டல் எபிசோட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப போட்டு அது எனக்கு பிடிக்கும். அப்புறம் என் கூட உள்ள சீன்ல அந்த டயரை தட்டி விட்டுட்டு டெலிவரி ஆயிடுச்சுன்னு சொல்ற சீன், அதனால அவரோட காமெடி சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த காலகட்டத்துல வந்து ரஜினி சார், கமல் சார் அப்படின்னு 2 ஹீரோ எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஹீரோயின் அப்படின்னா கண்டிப்பா அது அம்பிகா மேம் தான். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அம்பிகா மேம்க்கு அவங்க கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு டைம்ல நீங்க எவ்வளோ ப்ரௌடா ஃபீல் பண்ணீங்க? அப்பெல்லாம் எப்படின்னா இப்ப இருக்கிற மாதிரி கிடையாது. அப்பெல்லாம் வந்து ஒரு ஜோடி ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரஜினி சார் அம்பிகா அப்படி ஒரு ஜோடி ஹிட் ஆயிடுச்சுன்னா அந்த ஜோடியை பார்க்கணும்னு நம்ம ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அடுத்த படம் நம்ம ஜோடி தான் வர போறாங்க, அடுத்த படம் ஸ்ரீபிரியாக்கா அவங்கள எடுத்தாலும் சரி, ஸ்ரீதேவி எடுத்தாலும் சரி, ஒரு ஜோடி ஹிட் ஆயிடுச்சுன்னா அது கண்டினியூ ஆகணும்னு அந்த டைம்ல ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்தை பத்தி பேசும்போது நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே போகலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு படம், சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த படத்துல நடிச்ச ஒரு அனுபவம் பத்தி சொல்லுங்க. எனக்கு அந்த சப்ஜெக்ட் அவர் டைரக்டர் நடராஜ் அவங்க வந்து சொல்லும்போது ரொம்ப எமோஷனல், மேக்கப் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும், ரொம்ப எமோஷனல். ரஜினி சார், அப்போ நான் சொன்னேன் அன்புள்ள ரஜினிகாந்த்னு டைட்டில் இருக்குன்னு, ரஜினி சார் தான் அந்த 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 சப்ஜெக்டினுடைய ஹார்ட் வந்து ரஜினி சார் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா. அப்போ நான் நினைச்சேன் எப்படி அவர் வேற ரொம்ப பிஸியா இருக்கிறாரு அப்படின்னு. ஆனா அவ்வளோ பிஸியா இருந்த மனுஷன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு, அந்த நண்பனுக்கு மரியாதை கொடுத்து கேட்கும் போதெல்லாம் நைட்ல 9 மணி ஆனாலும் 10 மணி ஆனாலும் வந்து ஷூட் பண்ணாங்க. பட் வெரி இமோஷனல் ஃபிலிம். இப்ப கூட பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு இதய நோய் இருக்கு, அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு என்ன ஒரு வாட்டியாவது அம்மான்னு கூப்பிடுறீன்னு சொல்ல சீன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும்.
அப்போ எவ்வளவு எமோஷனலா நீங்க இருந்தீங்க? அப்பெல்லாம் வந்து ஒண்ணு பிஸி வேற, டேட்ஸ் வேற கம்மி. ஸோ இப்போ சீக்கிரமா முடிச்சு நம்ம போனோம். அதாவது 2 ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் ஒர்க் பண்ற டைம். டைரக்டருக்கும் நம்ம தொந்தரவு கொடுக்க கூடாது. இப்போ இருக்கிற மாதிரி ரொம்ப ரிஹர்சல் அப்பெல்லாம் வந்து ஃபிலிம் ரோல் தானே. ஏதாவது ஒரு டேக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அங்க டைரக்டருக்கு அந்த ஃபிலிம் ரோல் போகுது அப்படின்னுவாங்க. இது வேற மனசுல இருக்கும். நம்ம டைம் எடுக்க கூடாது. ஒருவேளை சில வார்த்தைகள் தெரியல அப்படின்ற பட்சத்துல உட்காந்து எழுதி அந்த ப்ரொனவுன்சியேஷன் அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்டயும் அசோசியேட் டைரக்டர்கிட்டயும் கேட்டு இது எப்படி பேசுறது, நம்ம பேசும்போது அந்த லிப் மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், அதெல்லாம் கேட்டு இது பண்ணுவோம். மேம் வந்து ஒரு அழகான ஹீரோயினா நிறைய திரைப்படங்களை நடிச்சிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் மேமோட பக்கம் திருப்பி பார்த்தா ஒரு பக்கம் டிசைனர், இன்னொரு பக்கம் மெடல் ஆப்லகெண்டா திரைப்படம் மூலமா ஒரு லிரிசிஸ்ட். இந்த மாதிரியான அவதாரம்லாம் நிறைய இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. இல்ல நான் வந்து சின்ன வயசுல இருந்தே எழுதுவேன். ஃபேஷன் எனக்கு பிடிக்கும். இது ஒரு பக்கம் பேச உங்களுடைய மிகப்பெரிய ஒரு யூனிக்னஸ் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ஹேர் ஸ்டைல் தான். எல்லா திரைப்படத்துல பாத்தீங்களா ஒரு யூனிக்னஸான ஒரு ஹேர் ஸ்டைல். அம்பிகா மேம் அப்படினாலே எஸ் உங்களுடைய ஹேர் ஸ்டைல் தான் ஞாபகம். அது எப்படி மெயின்டைன் பண்ணீங்க? அது யாரோட ஐடியா? அது என்னோட ஐடியா தான். அதாவது சினிமாவில் நடிக்கிறதுக்குன்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம் எப்பவுமே வந்து கண்ணாடி தான் ஆர்டிஸ்டுங்களுக்கு மெயின் குரு அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த டைம்ல எல்லாம் வந்து நம்ம பெரிய பெரிய ஆர்டிஸ்டுங்களை பார்க்க போகும்போது சினிமாவில் நடிக்க வந்திருக்கியா, ஓகே, கண்ணாடியில் பார்த்து சில டயலாக்ஸ் எல்லாம் வசனங்கள் எல்லாம் சொல்லி பார்க்கணும். அப்போ உன்னோட மூஞ்சி எப்படி இருக்கு, நீ இப்படி பேசும்போது மூஞ்சி எப்படி இருக்கு, அப்படி பேசும்போது எப்படி இருக்குன்னா பார்த்து தெரிஞ்சுக்கிறது கண்ணாடி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில டைம்ல என்ன பண்ணுவேன்னா என்னோட ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு இப்படி மேல தூக்கி வச்சு பாக்குறது, இப்படி கட் பண்ணி விட்டு பாக்குறது, இப்படி மொத்தமா எடுத்து பாக்குறது, அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு பண்ணி வரும்போது பரவாயில்லையே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒண்ணு பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு ஒரு இது வந்தது. அது அப்படியே கடவுள் புண்ணியத்துல கிளிக் ஆயிடுச்சு. அப்புறம் நிறைய பேரு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சூப்பர். நான் சிகப்பு மனிதன் இந்த திரைப்படத்துல வந்து ஏகப்பட்ட நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து நடந்திருக்குன்னு நாங்க கேள்விப்பட்டோம். அது குறிப்பா இந்த பாடல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கும் சருக்கும் உள்ள காம்பினேஷன்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு கேள்விப்பட்டோம். சோ அத பத்தி எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க எங்க. நான் சிவப்பு மனிதன்ல பொன்மானி அப்படின்னு ஒரு சாங், ஒரு டுவெட் இருக்கு இல்லையா, அதுக்கு விஜயா கார்டன்ஸ்ல தான் ஷூட் பண்ணோம். ஓகே. ரஜினி சார் சொல்லுவாங்க அவர் பண்ண நிறைய டுவெட்ஸ்ல அவரோட ஃபேவரட் சாங் அப்படிங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாங். அதுல வந்து ஒரு பிஜிஎம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆரஞ்சு கலர் படம் கட்டும்போது ஒரு கிரெயின்ல இப்படி நின்னுட்டு இப்படி சுத்தி வர்ற மாதிரி ஒரு ஷாட். எனக்கு சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் வெர்டிகோ பிரச்சனை இருக்கு. பிகாஸ் ஹைட் எனக்கு ஆகாது. சோ அவரு சந்திரசேகர் சார் வந்து இல்ல அம்பிகால அங்க நிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அழுகியா வருது, பயம் வேற, சொல்ல வேற முடியாது இல்ல, ஹீரோயின் ஆச்சு. எனக்கு ஹைட்னா பயம் அப்படின்னு எல்லாம் சொன்னா நம்ம இமேஜ் வேற போயிடும். அப்படியே அழுகியா வருது, எப்படி சொல்றது பார்த்தேன். ஆஹா ரஜினி சார் உட்காந்துருக்காங்க. ஓகே, ஒரு மாதிரி டல்லா என்ன ஆச்சு அப்படின்னு. சார் என்ன அது மேல ஏற சொல்றாங்க சார். அதுக்கு என்ன நல்லா இருக்குமே அப்படி சுத்தி வந்தாங்க. எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு சார். என்ன விஷயம் சொல்லு. எனக்கு வெர்டிகோ இருக்கனால அது மேல ஏற முடியாது சார். அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி ரஜினி சாரை ஏற வச்சாங்க. இன்னொரு பக்கம் உங்களுடைய ஒரு ஃபேவரட் ரோல் அப்படின்னா கண்டிப்பா நீங்க லாயரா நடிச்சது வந்து இங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரோல். ஸோ நீங்க லாயரா வந்து நடிக்கும்பொழுது நம்ம ரியல் லைஃப்ல நம்ம லாயரா இருந்திருக்கலாமோ, நம்ம வேற நல்லா பேசுறோமே அப்படின்னு எனக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா? என்னோட லைஃப்ல வந்து நான் சினிமா ஆர்டிஸ்ட் ஆகலைன்னா எனக்கு 2 டிபார்ட்மெண்ட் எனக்கு போகணும்னு ஆசை இருந்தது. ஒன்னு அட்வொகேட், ஓகே, இன்னொன்னு வந்து போலீஸ் ஆபீசர். இது 2 தான் எனக்கு ஆசை இருந்தது. எதனால? நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் சொல்லுவீங்க நினைச்சேன். இல்ல நிஜமாவே சொல்றேன். ஓகே. என்னோட அப்பாவுக்கு நான் வந்து போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு ஆசை இருந்தது. ஒருவேளை சினிமா சக்சஸ் ஆகலைன்னா எனக்கு அட்வொகேட் ஆகணும்னு ஆசை. ஓகே. இது 2 தான். சினிமா இல்லைன்னா நான் விரும்பின வேற டிபார்ட்மெண்ட்னு சொல்லலாம். பட் போலீஸ் ஆபீசராவும் நடிச்சிட்டேன், அட்வொகேட்டாவும் நடிச்சிட்டீங்க. எஸ். இப்போ வந்து ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க எல்லாம் வந்து திட்டக்கூடாதுன்னு இப்போ எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. சத்தியமா பண்ணிடுறேன். சொல்லுங்க. நீங்களும் வந்து ரஜினி சார் கூட நடிச்சிருக்கீங்க, உங்களுடைய சிஸ்டரும் ரஜினி சார் கூட நடிச்சிருக்காங்க, நீங்க 2 பேருமே சேர்ந்து அவர் கூட ஒரு திரைப்படத்திலயும் நடிச்சிருக்கீங்க. இருந்தாலும் பெஸ்ட் காம்பினேஷன் நம்மள்தான் ரஜினி சார் தான் இல்ல ராதா தான் ரஜினி சார் தான்? எந்த காம்பினேஷன் நீங்க சொல்வீங்க? நேச்சுரலி நான் தான். வெரி குட். இதே வந்து ராதா மேம் கேட்டா அக்கா நீ சொல்லுக்கா, என்னதும் ரஜினி சாரோட காம்பினேஷன் உனக்கு பிடிக்குமா இல்ல உனதும் ரஜினி சாரோட காம்பினேஷன் உனக்கு பிடிக்குமா கேட்டா அவங்க 2 பேரும் பண்ணதுல எனக்கு பிடிச்சது வந்து ராஜாதி ராஜா. ரொம்ப அழகா இருந்தார் ரஜினி சார் அந்த படத்துல, ரொம்ப அழகா இருந்தாங்க. பட் இருந்தாலும் ஜோடி அப்படின்னு சொன்னா ரஜினிகாந்த் அம்பிகா தான் பிடிக்கும். நாங்க எந்த ஹீரோஸ் கூட ஒர்க் பண்ணாலும் எங்க ஜோடி நல்லா இருக்குமா உங்க ஜோடி நல்லா இருக்குமான்றது நாங்க எப்பவுமே எடுத்தது இல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த படம் 100 days போகணும், அவ்வளவுதான். சூப்பர். அவ்வளவுதான்.
அண்ட் இன்னொரு ஹைலைட்டான விஷயங்கள் உங்களுடைய திரைப்படத்துல என்ன இருக்கு அப்படின்னா, நீங்களும் ரஜினி சார் ஒரு பக்கம் ஹைலைட்டா நடிச்சிட்டு இருக்க, உங்களுடைய பாடல்களுக்கு ரொம்ப அழகா மியூசிக் கொடுத்த இளையராஜா சார். கிட்டத்தட்ட நீங்க நடிச்ச எல்லா படங்களையுமே ஒரு கிட்டத்தட்ட 8 படங்கள்ல ஒரு 6 படங்கள் 7 படங்களுக்கு ராஜா சார் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அது எந்த அளவுக்கு ஒரு பெருமையான விஷயம். அதான் நம்மளுடைய திரைப்படத்துக்கு ஒரு படத்துக்கு ராஜா சார் மியூசிக் பண்ணாலே பெரிய விஷயம். ஒரு பக்கம் இவரு ஸ்டாரா இருக்காரு, இன்னொரு பக்கம் அவரு ஸ்டாரா இருக்கு, இன்னொரு பக்கம் முத்துராமன் சார், எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் இப்படின்னு இருக்கும்போது ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு. அதெல்லாம் எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க? அது பிறந்த டைம் நல்லா இருந்ததோ, டைம்னு சொல்லுவாங்கல்ல, கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவாங்க, லக்கு தான். என்ன ஹிட் சாங்ஸ் இப்பவும் ஊரை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சாங் அடிச்சுக்கிறதுக்கு, இல்லைன்னா கண்மணியே பேசு, பாடவாவுன் இதெல்லாம் எல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு வேற சாங்ஸே இல்லையே. அம்பிகா மேம் எடுத்துக்கிட்டாலே வந்து பயங்கரமா டான்ஸ் ஆடுவாங்க. அவங்களோட ஃபேஸ் என்ன மேம், இது உங்களுக்கே கொஞ்சம் டூ மச்சா தெரியல? என்ன மேம், நான் நல்லா டான்ஸ் ஆடுவேனா? யூ ஆர் வெரி குட் டான்சர் மேம். என்ன மேம் அப்படி ஏதாவது பண்ணிட போறாங்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல மேம். பரவாயில்லாம டான்ஸ் ஆடுவேன். டான்சர்னா ராதா தான். நீங்க ரெண்டு பேருமே அவ்வளவு ரஜினி சாரே சொல்லிருக்காங்க. ரஜினி சாரே சொல்லிருக்காங்க, ராதா நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. நான் சொல்லுவேன், ஆமா சார், அது ஒண்ணுதான் அந்த பொண்ணுகிட்ட எனக்கு பிடிக்காதது அப்படின்னு. ஏன்னா என்ன விட பீட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு. நானே இப்போ சில டைம்ல அந்த சாங்ஸ் எல்லாம் உட்காந்து பார்க்கும்போது, ஐயே இப்படிதான் நீ டான்ஸ் ஆடினியா அப்படின்னு இருக்கும். ஆனா ராதாவோட சாங்ஸ் எல்லாம் பாருங்க, தாஸ் தாஸ் சின்னப்பதா அந்த சாங்ஸ் எல்லாம், இல்ல ராஜாதி ராஜா, மீனம்மா, அந்த ஸ்டைல், அந்த ஒவ்வொரு டான்ஸ் மாஸ்டர்ஸ்னோட ஸ்டைலும் அந்த பொண்ணுக்கு அவ்வளவு அழகா வரும். அந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் எனக்கு ராதா கிட்ட இருக்கிற ஒரு பொறாமையான, ஒரு ரிஹர்சல் ஒரு டேக், எனக்கெல்லாம் 25 ரிஹர்சல் 3 டேக். இந்த ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதாவது சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் வரலன்னா இப்படி நம்ம மாத்திக்கலாம் அப்படிலாம் சொல்லி கொஞ்சம் அப்படி நசுக்க சொல்வார். அவன் என்னது இது, என்ன சீக்ரெட் இது? ரஜினி சார் கிட்ட எனக்கு அதான் சில விஷயங்கள், நம்ம சார் எனக்கு அந்த ஸ்டெப் வராதா சார், நீங்க கொஞ்சம் அதை மாத்த சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி அப்படி பக்கத்துல இருக்கான் சார். அப்படியா, எனக்கு தான் வராது, சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் கூப்பிட்டு, மாஸ்டர் கொஞ்சம் அப்படி பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுவாரு. நீங்க நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்கீங்க. 2 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சென்டிமெண்ட் சீன் இருக்கு, அண்ட் அதுக்கப்புறம் ரொமான்ஸ் இருக்கு, அண்ட் இந்த மாதிரி எல்லா காம்பினேஷன்லுமே நீங்க 2 பேரும் நடிச்சிருக்கீங்க. இருந்தாலும் உங்களுடைய ஃபேவரட் போர்ஷன் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க? டான்ஸா, ரொமான்ஸா, இல்ல சென்டிமெண்டா, காமெடியா? ரஜினி சார் கூட காமெடி அண்ட் ரொமான்ஸ் எனக்கு பிடிக்கும். அதுல எந்த படத்துல குறிப்பா சொல்லணும், ஏதாவது சீன் சொல்லணும்? ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல சில டயலாக்ஸ், சில எக்ஸ்பிரஷன்ஸ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மிஸ்டர் பாரத்லயும் கொஞ்சம் சீன்ஸ் அந்த மாதிரி உண்டு எனக்கு. படிக்காதவன் சீன்ஸ் அதெல்லாம் எனக்கு, அவரோட சில எக்ஸ்பிரஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஸ்பான்டேனியஸ், அந்த ஸ்பாட்ல அப்படி நம்ம சொன்ன உடனே அப்படியெல்லாம் எக்ஸ்பிரஷன் கொடுக்கறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஓகே, இப்ப சாரை பத்தி தெரியாத ஒரு சீக்ரெட் வந்துன்னா எது நீங்க சொல்லுவீங்க? ஏன்னா ஒரு சில சீக்ரெட் வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட நம்ம கேள்விப்படுவோம். இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் பத்தி இன்னும் நம்மளுடைய மக்களுக்கு தெரியாது, அவரோட ஃபேன்ஸ்க்கு வந்து தெரியாது. ஆனா கண்டிப்பா இதை சொன்னா அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து ரசிப்பாங்க அப்படின்னா நீங்க என்ன சீக்ரெட் சொல்லுவீங்க சாரை பத்தி? நெகட்டிவா எதுவுமே பேச மாட்டாங்க. ஒரு அந்த லொகேஷன்ல ஒரு சின்னதா ஒரு அப்செட்டான மாதிரி ஒரு இது இருந்தா அது ஒரு பிளசண்டா மாத்துவார் அவரு. ஓகே, ஆமா. கொஞ்சம் ஒரு ஆளு டல்லா இருந்தா கூட அப்புறம் அதெல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி டைப். ஓகே, சோ அது நம்மளோட ஒரு கம்ஃபர்டபிள் ஜோனுக்கு கொண்டு வந்துரும். ஓகே, சோ இவ்ளோ திரைப்படங்கள் நடிச்சதுல ஒரு 3 திரைப்படம் நீங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணுவீங்க, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான திரைப்படம் சார் கூட நடிச்சது அப்படின்னா எந்த ஃபர்ஸ்ட் 3 ஃபேவரட் மூவி? ஃபர்ஸ்ட் எங்கேயோ கேட்டகுரல், நேச்சுரலி எங்கேயோ கேட்டகுரல், டோட்டல் கிளாமருக்கு படிக்காதவன், ஓகே, டோட்டல் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு எடுத்தா மாவீரன். ஓகே, சோ இது 3. ஓகே, சோ ஹீரோயினா ஒரு பக்கம் நடிச்சிட்டு இருக்கு, இன்னொரு படத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு அம்மாவா வந்து நீங்க ஒரு திரைப்படத்துல, அருணாச்சலம் திரைப்படத்துல ஒரு சீன்ல நீங்க அம்மாவா அவருக்கு நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது தான் ஃபோன் வந்தது. ஃபோன் வந்து பேசும்போது இதுல ஒரு கேரக்டர் பண்ணணும். அந்த கேரக்டர் எப்படி வரும்னா, ரஜினி சாருக்கு அம்மா. என்னது ரஜினி சாருக்கு அம்மாவா? ஏங்க நியூ போர்ன் பேபிங்க. ஓகே, அது ஃபிளாஷ்பேக்ல வரும். பட் பேச்சில் வரும்போது ரஜினி சாருக்கு அம்மா. see usually ரஜினி சாருக்கு அம்மா இல்லனா கமல் சாருக்கு அம்மான்னு சொல்லும்போது ஷாக் ஆயிடும் இல்லையா? எஸ். இல்ல அப்பா கேரக்டரும் அவங்க பண்ணி பையன் கேரக்டர் அவங்க பண்ணா ஓகே, ஓகே, எஸ், அது ஓகே. பட் ரஜினி சாருக்கு அம்மா அப்படின்னு சொன்னோடனே இல்லங்க, நீங்க உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே நீங்க செத்து போயிடுவீங்க, அப்பாடா கொன்னுடுங்க அப்படின்னு. என்ன ஒரு சந்தோஷம், என்ன கொன்னுடுங்க, பிறந்த உடனே கொன்னுடுறீங்களே அப்படின்ற ஒரு சந்தோஷம். இல்ல எல்லா ஆர்டிஸ்டும் வந்து தயவு செஞ்சு என்ன கொன்னுடாதீங்க சீன்ல காமிங்கன்னு கேட்பாங்க. பட் நீங்க தான் வந்து தயவு செஞ்சு என்ன கொன்னுடுங்கன்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஓகே, பட் கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்தது கேட்ட உடனே. சொல்லும்போது ரஜினி சாருக்கு அம்மான்னு சொன்னோனே, ஏங்க சொல்றது கரெக்டா சொல்லுங்க. இல்லங்க, உங்களுக்கு குழந்தை பிறந்து நீங்க செத்து போயிடுவீங்க, அந்த குழந்தை வளர்ந்த பெருசானா அது ரஜினி சார்.
நீங்க நடிச்சதுல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மொமெண்ட்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட மெமரபிள் மொமெண்ட்ஸ் தான் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுல வந்து அங்கங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இன்னும் ஒரு பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸை வந்து உங்களுக்காக நாங்க திரும்பவும் அதை ரீகலெக்ட் கொடுக்கறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சில போட்டோஸ்லாம் நாங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த போட்டோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மெமரிஸ் வருது, என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு அதுல இப்ப டக்குன்னு அடி வருது அப்படிங்கறத நீங்க சொல்ல போறீங்க. ஓகேவா? போலாமா மேம்? ஃபர்ஸ்ட் என்ன படத்துடைய போட்டோவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எங்க கேட்ட குரல் ஃபர்ஸ்ட் படம் எங்கேயோ கேட்ட குரல் அதுவும் இருக்கு. அது எப்படி இருந்தாலும் ஓகே தான். எப்படி இருந்தாலும் ஓகே தான். ஓகே, இது வந்து பர்சனலா எனக்கு பிடிச்ச ஒரு ஒரு விஷயம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். டென்டடாய் ராகவேந்திரா பியூட்டிஃபுல் மேக் ஓவர், பியூட்டிஃபுல் ட்ரெஸ். உங்களோட அட்டையர் பார்க்கும்போது பா இப்படி ஒரு பொண்ணு இருக்கணும்டா அப்படின்ற ரேஞ்சுக்கு இருக்கும். ஸோ இது உங்களுக்கு பார்த்தனே என்ன ஞாபகம் இருக்கு? ரொம்ப கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடினேன். ஓ மை காட். நிறைய ரிஹர்சல் அது இதுல எடுத்து ஏவிஎம் தான் செட் போட்டு இருந்தது. ஓகே, ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி டான்ஸ் பண்ணேன். ஓகே. அந்த ஒரு மொமெண்டே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அவர் வந்து பாட, நீங்க வந்து ஆடுறது. சோ அதெல்லாம் எப்படி நீங்க மேனேஜ் பண்ணீங்க? அதுல அவர் ஸ்வரம் பாடுற ஒரு ஷாட் ஒண்ணு வரும். சசசரி அப்படின்னு சார் கூட, முத்துராம சார் கூட பக்கத்துல இருந்துட்டு அவங்களுக்கு அந்த ப்ராமிட் பண்ணிட்டே இருந்தேன் நான். அந்த ஸ்வரங்கள் அது. சோ உங்களுக்கு அந்த ஸ்வரம் தெரியுமா? அது தெரியாது. அது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்வரத்தை இல்ல, அது எழுதி வச்சிருந்தேன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு இடம் அது. அது வந்து அவர் ஒரு 2-3 தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஐ நீட் ஹெல்ப்ன்ற மாதிரி ஒரு இது வரும்போது நான் எழுதி சார் நான் சொல்றேன் சார், சத்தமா சொல்றேன் சார், சத்தமா சொல்றேன் சார் சொல்லி நான் சொன்னேன். ஆனா அந்த லிப் மூமெண்ட் வந்து ரொம்ப கரெக்ட்டா கொடுத்திருப்பாரு மேம். பக்காவா இருந்துச்சு அந்த ஷாட். எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஷாட் முடிச்ச உடனே நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஓ சார் சார் என்ன சொன்னாரு? ஓகே, நான் தான் ரொம்ப தேங்க்ஸ் அப்படினாங்க. அப்படினாரு. ஓகே, சூப்பர். அண்ட் இது வந்து ஒரு அட்டகாசம், அப்படியே ஒரு வீர தமிழச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக் இது. சோ இது பார்த்தனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? இது வீர தமிழச்சியா? விக்கிறது சாராயம் வீர தமிழச்சியா? பட் இத பாக்கும்போது என்னமோ வந்து அப்படி நீங்க வீரமா அப்படியே வந்து அப்படி கண்ணகி மாதிரி நீங்க போஸ் கொடுக்குற மாதிரி ஞாபகம் இருக்கு. அதுல இவரை அடிக்க சொல்லிட்டு 2-3 பேர் அவங்க ஒன்னால அடிக்க முடியலன்னு சொல்லி அவங்கள போட்டு மிதிச்சதுக்கு அப்புறம் நான் இது வெளியில எடுக்கிற மாதிரி நல்லா பொம்பளையாடி நீ அப்படின்னு சொல்லி பேசுற அந்த சீன் தானே அருணாச்சலம் ஸ்டுடியோ நைட்ல ஷூட்டிங். ஓகே, அது பாக்கும்போது அந்த கண்ணுல தெரியுது பாருங்க மேம், ஃபயர் தெரியுதா மேம்? நல்ல ஒரு வீர தமிழ். உங்களுடைய ரொமான்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் எல்லா மூவிலயும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா இந்த பிக். ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாங். ஏன்னா எஸ்பெஷலி இந்த சாரி கட்டிட்டு வரும்போது ரஜினி சார் சொன்னாங்க, அம்பிகா நீங்க இந்த ரொம்ப அழகா இருக்கிறீங்க அப்படின்னாங்க. அதனால அந்த ஒரு திமிரு வேற இருக்கு. ஓ சார், ஆனா இதுல ஏதோ ஒரு விஷயம் நாங்க கேள்விப்பட்டோமே, இந்த சாரியில ஏதோ ஒரு சீக்ரெட் ஒளிஞ்சிருக்கே, அது என்ன சீக்ரெட்? இல்ல, அது வந்து அந்த சாங் ஃபர்ஸ்ட் வந்து டுயட் சாங் எடுக்க போறோம். கேஆர் விஜயா கார்டன்ஸ்ல ஷூட்டிங் அப்படின்னாங்க. அப்ப யூசுவலா எப்படின்னா சார் இந்த சாங்குக்கு வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸா சாரியா அப்படின்னு கேட்போம். அப்ப டைரக்டர் எஸ்ஏ சார் சொன்னாரு, அந்த கேரக்டர் அட்வொகேட் கேரக்டர் ரொம்ப கிளாமராவும் எதுவுமே காட்டுனது இல்ல, சோ அதனால சாரி போதும், ரொம்ப ரிச்சா ஜிகி ஜிகு பளபள அது வேண்டாம், ஆனா ரொம்ப இதுவாகவும் இருக்கும் அதுவும் வேண்டாம், இதுக்கும் இடையில இருக்கிற மாதிரின்னு சொன்னாங்க. சரி ஆர்கன்ஸா ஒரு மெட்டீரியல் ஒன்னு எடுத்தோம். எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தேன் பிளவுஸ் ரொம்ப பிளைனா இருக்குன்னு சொல்லி சும்மா நானா அந்த ஜிக்ஸாக். ஓ இந்த வர்க் எல்லாமே நீங்க பண்ணது? ஆமா. ஓ ஓகே, நம்ம ஃபேஷன் டிசைனர் அப்பவே உண்டு. ஆனா வந்தோடனே ரஜினி சார் சொன்னாங்க ரொம்ப அழகா இருக்கு, இந்த ஸ்டைல் கூட நல்லா இருக்குது, நீங்க வாங்கி தச்சீங்களா? இல்ல சார், சும்மா ஏதோ பண்ணணும்னு தோணுச்சு, டெய்லர் கிட்ட சொல்லி தைக்க சொல்லிட்டேன். தட்ஸ் சோ நைஸ் மேம். அடடடடடே, இந்த ஒரு போட்டோவை பார்க்க கண்குள்ள காட்சியா இருக்கு எனக்கே. உங்களுக்கு என்ன எப்படி இருக்குன்னு தெரியலையே. எல்லாரோட லைஃப்லுமே வந்து இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் வந்து நடக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். பட் ஆனா திரைப்படத்துல உங்களுக்கு நிறையவே நடந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மொமெண்ட் தான் இந்த மொமெண்ட். இது பார்க்கும்போது ரஜினி சார் கூட திருமணம், அதாவது அவருக்கு நம்ம வந்து மனைவி ஆக மாட்டோமா, அவருக்கு வந்து லவர் ஆக மாட்டோமா, அந்த காலத்துல எல்லாருமே அப்படி ஏங்கிட்டு இருந்த ஒரு தருணத்துல உங்களுக்கு எல்லாம் வந்து மனைவியா நடிக்கிறதுக்காகவும் லவரா நடிக்கிறதுக்காகவும் நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது. அதுல அப்படி ஒரு மொமெண்ட் தான் இது. சரி, அப்படி சொல்ல போனா நான் வேற விதமா இல்ல சொல்லணும். இந்த போட்டோவை பத்தி நானும் அவரை கல்யாணம் பண்ணேன், ராதாவும் கல்யாணம் பண்ணேன்னு தான் சொல்லணும். இல்ல எப்படி எங்க மாட்டி விட்டீங்க பாத்தீங்களா மேம்? ஓகே சரி, எந்த கல்யாணம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? என் கல்யாணம் தான் எனக்கு. அவங்க கல்யாணம் தான் உங்களுக்கு பிடிக்கும்ல? ஓகே, அவங்களோட கல்யாணம் பார்க்கும்போது சேச்சி உனது பிடிச்சிருக்கா எனது பிடிச்சிருக்கா அவங்க ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா? இல்லையே, நான் போனனால தானே அவளுக்கு கல்யாணம் பண்ண முடிஞ்சது. நீங்க விட்டு ஓடி போனனால தியாகம் செய்துட்டீங்க. ஓகே, ஓடி போயிட்டு தியாகம் செய்துன்றீங்க. ஓகே, ஆல் ரைட் மேம். வா, இது பார்க்கும்போது அப்படி சிக்கன் அப்படி எவ்வளவு அழகா இருக்காங்கப்பா நம்மளுடைய அம்பிகா மேம். இவ்வளவு பியூட்டிஃபுல்லா. என்னப்பா ஸ்கூல் படிக்கிற பொண்ணை வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்களா? இது இந்த டைம்ல என்ன ஏஜ் மேம் இது? அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்ப இப்ப என்ன ஏஜ்னு கேப்பீங்க. கரெக்ட்டா கேட்டீங்க. அப்ப நான் 14ன்னு சொல்லணும். இப்ப நீங்க அது 64 54ன்னு சொல்லணும். ஓகே, 66 கிடையாது, உங்களுக்கு 75 ஆச்சுன்னு நீங்க சொல்லணும். You are always young and beautiful மேம்.
மனசுலயும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா எங்க இருக்கீங்க, ஃபேஸ்லயே வந்து பார்க்கும்போது அவ்வளோ எங்க அந்த சாமிங் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் யாருக்கும் வராது மேம். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு நான் ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன். நீங்க கூட ஆசைப்பட்டு நான் வந்து நடிக்க வரலன்னா இதுவா நான் ஆயிருப்பேன்னு சொன்னீங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு pic ஆமா 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 இல்லையா? So இந்த பிக் பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருது? சிவப்பு மனிதன் ரிச் காம்பினேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். இதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு பாருங்க. சூப்பர் ஸ்டார் அண்ட் தமிழ் ஃபீல்டுக்கு கிடைச்ச பெஸ்ட் ரைட்டர் கம் டைரக்டர். ஸோ ரிச்சா இருக்கு அந்த அந்த போட்டோ இட் செல்ஃப் இஸ் வெரி ரிச். அடடே அடடே. அதாவது இப்ப இருக்க காலகட்டத்தை தாண்டி உங்களுடைய பீரியட்ல வரக்கூடிய சாங்ஸ் வந்து நாங்க எல்லாருமே லைக் பண்ணி பார்த்தோம். அந்த காலத்துடைய அந்த ட்ரெஸ்ஸிங் வைஸா இருக்கட்டும், இல்ல அந்த ஒரு மேக்கப் சென்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுல ஒரு போட்டோ தான், அப்படிப்பட்ட ஒரு போட்டோ தான் இப்ப நான் காமிக்கிறேன். ஒரு பிரின்சஸ் நான் சொன்னேன்ல, பெங்களூர் லொகேஷன், பெங்களூர் சாமுண்டேஸ்வரி ஸ்டுடியோல ஷூட் பண்ணோம். அதான் சொன்னேன். ஏவிஎம் ஸ்டுடியோல அந்த ஃபர்ஸ்ட் அந்த மஷ்ரூம் எல்லாம் வச்சுட்டு ஒரு பீட் வருமே, அந்த ஜோடிகள் இங்க ஆரம்பிக்கும் போது அல்ல, அந்த ப்ளூ படவை கட்டி அது முடிச்சு நைட் பெங்களூர் போய் இந்த இது ஷூட் பண்ணிட்டு வந்தோம். ஓகே. அந்த டைம்ல கொஞ்சம் வெயிட் போட்டுருக்கேன் லைட்டா. இந்த இதுக்கு கிண்டல் பண்ணாரு. அதுல ஒரு ஷாட்ல என்ன இப்படி தூக்கி எடுக்கும், என்னம்மா சாப்பிட்ட அப்படின்னாரு. பாக்கும்போது எனக்கே பொறாமையா இருக்கு மேம். இப்போ உங்களுக்கு இது பாக்கும்போது எப்படி இருக்கு? அந்த சைஸ்க்கு போகணுமேன்னு ஆசையா இருக்கு. இந்த சைஸ்க்குல மேம் எப்படி இருந்தாலும் நீங்க அழகு மேம். ஏன் மேம், அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேம். அந்த ஏஜுக்கு வரும்போது அந்த மனசுதான் மேம் இன்னும் அழகா இருக்கணும் இல்லையா? சோ அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிக் இது. ரஜினியுடன் நான் இந்த ஹார்ட் சிம்பிள், இந்த ஹார்ட் சிம்பிள் பார்க்கும்போது யாருடைய ஞாபகம் வருது? இந்த ஹார்ட் வந்து யாருக்கெல்லாம் நீங்க கொடுப்பீங்க? ரஜினி சாருக்கு தான் கொடுக்கணும். ரஜினியுடன் நான் தானே, அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தான் கொடுக்கணும். நான் வேற யாருக்கோ எல்லாம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தேன். நீங்க சார்க்கே நீங்க கொடுப்பீங்க. ஆமா கண்டிப்பா. ஏன்னா அவங்க கூட ஒர்க் பண்ணது, அவங்க கூட பழகினது, அவங்க படிக்காதவன் ஷூட்டிங்ல இருக்கும்போது தான் வேலைச்சேரி வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போனது, அவங்க குழந்தைங்களை பார்த்தது, லதாக்காவை மீட் பண்ணது எல்லாமே இனிமையான நினைவுகள் அப்படின்னு சொல்லலாம். எதுவுமே ரஜினி சார் கூட உள்ள ஒர்க்கா இருந்தாலும் சரி, அந்த டைம்ல உள்ள பிலிம் ஷூட்டிங்கா இருந்தாலும் சரி, எதுவுமே வருத்தப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே அழகான பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா. ஓகே, உங்க கூட நடிச்ச ரஜினி சாருக்கும் இப்ப நடிச்சிட்டு இருக்க ரஜினி சாருக்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸ், ஒரு வேரியேஷன், அதெல்லாம் எப்படி நீங்க பாக்குறீங்க? என் கூட நடிச்ச ரஜினி சார் தான் அழகு. அழகு. இப்போ இருக்க கிளாமர் ஜாஸ்தி. கிளாமர் ஜாஸ்தி. இப்போ கிளாமர் இருக்கு, ஆனா எங்க கூட இருந்த டைம்ல தான் கிளாமர் ஜாஸ்தி. கிளாமர் ஜாஸ்தி. ரொமான்ஸ் இத பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வயித்தெரிச்சல் வரட்டுமே. அப்படி சரி, ரொமான்ஸ் வந்து உங்க காலகட்டத்துல வந்து பயங்கரமா பண்ணாரா, இப்போ பண்றாரா? அது சொல்லுங்க. இப்போ மாட்டேன். எங்க டைம் தான். உங்க டைம் தான். ஆமா. எங்க டைம்ல உள்ள அந்த ரொமான்ஸ், அந்த ஃபிலிம்ஸ், அந்த சீன்ஸ், அந்த இன்சிடென்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப வெரி எப்படி சொல்றது, close to the heart. ஓகே. ஸோ 80s பீரியட் அப்படின்னு சொன்னா எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. ஸோ இந்த 80 பீரியட் ஹீரோ அண்ட் ஹீரோயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெட் டுகெதர் வந்து எவ்ரி இயர் வந்து நடத்துறாங்க. ஸோ அதுல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா? எஸ். அதுல வந்து ரஜினி சாரும் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அப்போ பார்க்கும் பொழுது என்ன விஷயம் ஏதாவது சொன்னாரா? அது ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒண்ணுமே இல்ல. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேதரிங் வரும்போது he was so happy. என்ன சொல்றது, இந்த கோயில் திருவிழாவுக்குள்ள போன குழந்தைங்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது எல்லாரும் ஓடிட்டு. அப்புறம் வந்து அவர் ஒரு விஷயம் மட்டும் சொன்னாங்க, இப்ப நம்ம மீட் பண்ற எல்லாருமே எல்லா வருஷமும் மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சொன்னதுல நிஜமான பாசமும் கேரும் இருந்துச்சு. எல்லா படங்களும் அவங்க கூட நடிச்ச எல்லா படங்கள், அந்த டைம்ல நடந்த ஷூட்டிங், அந்த இது எல்லாமே அப்படியே ஞாபகத்துக்கு வந்தது. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ so much மேம்.